ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்பர் சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்றைக்கான சம் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம கோடிங், டீகோடிங், ஆல்ஃபபெட் சீரிஸ்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்பர் சீரிஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளில் விடுபட்ட உறுப்பை வந்து கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்பர் சீரிஸை பொறுத்தளவில் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம நம்பர் சீரிஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இதுக்கு முக்கியமாக நீங்கள் நம்பர் சீரிஸில் வந்து ஃபஸ்ட்டே பேசிக் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 1லேருந்து ஒரு 30 வரைக்குள்ள ஸ்கொயர் வேல்யூ வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் க்யூப் வேல்யூமே 1லேருந்து ஒரு 20 வரைக்கும் க்யூப் வேல்யூ வந்து படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அந்த சம்மில் வந்து யூஸ் ஆகும். ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு நிறைய சம்முக்குமே யூஸ் ஆகும். அதனால் ஒரு 1லேருந்து 30 வரைக்கும் 1லேருந்து 20 வரைக்கும் க்யூப் வேல்யூ மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. வேறு இதில் வந்து நம்ம படிக்க வேண்டிய அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஃபார்மாஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ பார்க்கலாம். அதாவது இதில் கொஸ்டின் மார்க்கில் இருக்கலாம். இதில் ஒரு உறுப்பை தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 1, 6, 15, கொஸ்டின் மார்க், அப்புறம் 45, 66, 91. இப்போ அதாவது இந்த எண்களுடைய வரிசை கொடுத்துட்டாங்க. இந்த எண் வந்து எந்த வரிசையில் ஆர்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் இந்த கொஸ்டின் மார்க்கில் போட்டிருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். 5 அப்படிங்கிறது வருது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதில் செய்ய போகிறதே ஒன்று கூட்டல், அப்படி இல்லைனா கழித்தல், இல்லாட்டா பெருக்கி பார்ப்போம், அப்படி இல்லைனா வகுத்து பார்ப்போம், அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்கொயர் வேல்யூ வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த நம்பர் சீரிஸ் வந்து கொண்டு போவோம். ஓகேவா? 15ல் வந்து 6 போனால் எவ்வளோ வருது? 9 அப்படிங்கிறது வருது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே வேல்யூ நமக்கு தெரியாது. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸும் நமக்கு வந்து தெரியாது. ஓகே, அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா, அதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம். ஓகே, 60லேருந்து 45 போனால் 15, 15ஐயும் 6ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது? 21 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஓகே, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 90ல் 60 போனால் 30, 30ல் வந்து 6 போனால் நமக்கு வந்து 24, அப்போ 25 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, எல்லாமே பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏதோ ஒரு எல்லாமே ஆட் நம்பராக தான், அதாவது ஒற்றைப்படை எண்களாக தான் நமக்கு டிஃப்ரென்ஸில் கிடச்சிருக்கு அப்படிங்க தெரிஞ்சிருக்கு. ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா இதுக்குள்ளே 5க்கு அப்புறமா நமக்கு என்ன வந்திருக்கணும்? ஒற்றைப்படை எண்கள் 7 வந்திருக்கணும். அடுத்தது வந்து 9 அப்படிங்கிறது வந்திருக்கணும். அடுத்தது இதுலேயுமே ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு 21, அதுக்கப்புறம் 23 அப்படிங்கிறது வந்திருக்கணும், 25 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் விட்டு வந்திருக்கு. அப்போது நம்ம வந்து இந்த ரெண்டு வழியை வச்சு இது வந்து ஒற்றைப்படை எண்களில் தான் வந்திருக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ 5க்கு அப்புறம் 9 அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போது இப்போ 1, 5 கூட்டினா நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்குதா? 9ஐயும் 6ஐயும் கூட்டினா நமக்கு 15 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த 15க்கும் இந்த கொஸ்டின் மார்க்கில் இருக்க கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? நம்ம 9க்கு அப்புறம் உள்ள ஒற்றைப்படை எண் வந்து ஓகே, 11க்கு அப்புறம் உள்ள ஒற்றைப்படை எண்கள் நமக்கு என்னது? 13. ஓகேவா? நமக்கு ஒவ்வொரு நம்பர் ஒற்றைப்படை எண்கள் என்னது விட்டு தான் ஒற்றைப்படை எண்கள் இருக்குது. அப்போ இதில் உள்ள இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? இந்த கொஸ்டின் மார்க்கும் 15க்குள்ளது 13 அப்படின்ட்டு இருக்கும். அப்போது 15ஐயும் 13ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வருது? 28. அப்போ அந்த விடுபட்ட எண் அப்படிங்கிறது வந்து என்னது? நமக்கு 28 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்போ 28 போட்டால் அடுத்தது வந்து நமக்கு இந்த ஆர்டர் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய ஆன்சர் 28 அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? 45க்கும் 28க்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நமக்கு அடுத்தது ஒற்றைப்படை எண்கள் என்ன கிடைக்கணும்? நமக்கு அடுத்தது 15 அப்படிங்கிறதுக்கும் 17 அப்படிங்கிற ஒற்றைப்படை எண் கிடைக்குதான்னு பார்ப்போம். 45லேருந்து 28 வந்து கலைங்க. 15ல் 8 போனால் 7, 3ல் 1 2 போனால் மீதி 1. ஓகே, 17 அப்படிங்கிற நமக்கு 17 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்குது. அடுத்தது வந்து நமக்கு 17க்கு அப்புறம் 19 அப்படிங்கிற ஒற்றைப்படை எண் வரும். அதை விட்டு அடுத்தது 21 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது 23 போகலாம். ஓகே, அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக வருது. ஓகே, ஒற்றைப்படை எண்கள் தான் டிஃப்ரென்ஸாக வந்திருக்கு. அப்போ ஆன்சர் நமக்கு வந்து 28. ஆன்சர் வந்து டி. ஓகேவா? இதை கூட்டம் போச்சுன்னா நமக்கு 1, 5 கூட்டம் போச்சு 6 வரும். 6ஐயும் 9 கூட்டம் 15, 15 23 கூட்டம் போச்சு 28. அப்போ விடுபட்ட எண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள். 2, இதில் உள்ள இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2, 5, 9, 19, 37, கொஸ்டின் மார்க். அடுத்து வந்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? 2க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3, 5க்கும் 9க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 4 அப்படிங்கிறது கிடைக்கிது. அடுத்து பாருங்கள், 19க்கும் 9க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 10 கிடைக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது இதில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 3க்கு அப்புறம் 4 வந்து 5 வந்துச்சுன்னா ஓகே இது ஒன்றா கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இது டிஃப்ரென்ஸில் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சு பார்ப்போம்.
வரல. அப்போ வேறு என்ன மெத்தடில் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து யோசிப்போம். ஓகே, இது வந்து ஏதாவது கூட்டி பார்த்துட்டும் வரல, அதாவது என்னது டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் வரல. அடுத்தது வந்து நம்ம பெருக்கல்ல பார்ப்போம். ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்த்ததுக்கு பிறகு ரெண்டாவது வந்து பெருக்கல்ல பார்ப்போம். 2யும் 4யும் 2 பெருக்கி பாருங்கள். ஓகேவா, 4 அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட வந்து 1 ஆட் பண்ண என்னது 5 அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது. ஓகே, அடுத்தது வந்து 5யும், அதாவது இந்த கிடச்சிருக்க நம்பர் நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அது கூட மறுபடியும் 2 பெருக்கும். நம்ம 2ஆலே எல்லாத்தையும் மல்டிப்ளை 2 10 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு வந்து 9 தான் வரணும். ஓகே, அப்போ 9 வரணும் என்ன செய்யலாம், நம்ம மைனஸ் பண்ணால் 9 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஓகே, அப்போது 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி வருது. அப்போ அடுத்தது வந்து நம்ம கிடச்சிருக்க வேல்யூ கூட மறுபடியும் 2 வந்து பெருக்குவோம். 32 18 ஆனால் நமக்கு 19 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கணும். அப்போ +1. ஓகேவா, இப்போ ஒரு ஆர்டர் கிடைக்கா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நம்பரை பெருக்கிறோம், அது கூட +1 வந்து ஆட் பண்ணுறோம். கிடச்சிருக்க நம்பர் கூட மறுபடியும் நம்ம வந்து 2 பெருக்கும் போச்சுன்னா அடுத்த மைனஸ் பண்ணுறோம், அடுத்த ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ 19 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, அப்போ 19யும் 2யும் அடுத்த பெருக்குங்க. 19 2யும் பெருக்கும் போச்சுல 38 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன செய்வோம், -1 தான் பண்ணுவோம். ஓகேவா, ஏன்னா ப்ளஸ் அப்படியே இந்த 1 +1 அடுத்து -1 +1 -1 அந்த மாதிரியே பண்ணிகிட்டே வரோம். அப்போ 37 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, அடுத்து நம்ம அந்த கொஸ்டின் மார்க்கில் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், 37யும் 2யும் பெருக்குங்க. 7 2 14 மீதி 1 3 2 6 74 அப்படிங்கிறதுக்கு +1 பண்ணணும். எதுக்கு ப்ளஸ் பண்ணோம், நம்ம அப்படியே ஆர்டினரியாக பண்ணிகிட்டே வரோம். ஒரு +1 -1 +1 -1 அடுத்து என்ன செய்யணும், +1. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 75. ஓகேவா, ஆன்சர் 75. சி வந்து ஆன்சர். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், நமக்கு டிஃப்ரென்ஸில் எதுவுமே ஆன்சர் வர மாதிரி தெரில. ஸோ அதனால் பெருக்கல்ல இந்த மாதிரி +1 -1 இந்த மாதிரி நம்ம வந்து இதில் ஒருவேளை நம்ம இந்த +1 தான் போடணும் இல்லை, ஏதாவது ஒவ்வொரு சமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 கூட ஆட் பண்ணுவோம், அடுத்து 3 அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா, ஒவ்வொரு சம்மை பொறுத்து. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இதுலேயும் விடுபட்ட உறுப்பு என்ன அப்படிங்கிற மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 4, 8, 28, 80, 244, கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். நமக்கு எப்பவும் போல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போச்சில் பாருங்கள், இதில் 80ல் 20 போனால் 60, 60ல் 8 போனால் 52. டிஃப்ரென்ஸ் வந்து எந்த ஒரு இதுவுமே நமக்கு லாஜிக்காக வர மாதிரி இல்லை. அடுத்து நமக்கு தெரிஞ்சது பெருக்கல். ஓகேவா, இது வந்து நம்ம பெருக்கினா 4யும் 2யும் பெருக்கினா என்னது 8 வருது. 8 2யும் 10 பெருக்கினா நமக்கு என்னது 16 அப்படிங்கிறது வந்து வருது. ஆனால் 28 வரல. ஸோ வந்து நமக்கு பெருக்கலுமே வந்து வர மாதிரி இல்லை. ஓகே, அப்போது பெருக்கல்லையுமே இதில் ஆன்சர் வந்து வர மாதிரி இல்லை. ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் வரல. பெருக்கல்ல பார்க்கும்போதுலேயுமே நம்ம எதுவுமே ஆட் பண்ணாலும் 8 2 16 கூட ஆட் பண்ணாலுமே அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து நமக்கு வர மாதிரி இல்லை கெஸ்ஸிங்கில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கொயர் வேல்யூ. அடுத்தது வந்து நம்ம ஸ்கொயர் வேல்யூக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கிது. ஓகே, அடுத்தது வந்து 2 வந்து க்யூப் பண்ணால் நமக்கு 9 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். பட் இதில் மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 8 அப்படிங்கிற 2வது வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்தது 2 வந்து 2 பவர் 4னா 24 2 8 8 2 16 24 2 8 8 2 16 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கல. ஓகே, அப்போது ஸ்கொயர் வேல்யூவில் நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஓகே, நம்ம இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். நமக்கு எடுத்தோட நமக்கு ஆன்சர் கிடைக்காது எந்தனால. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அடுத்து க்யூப் ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம். அப்படிங்கும்போது 2 வந்து 1ல் வந்து எந்த ஒரு மதிப்புமே வராது. ஸோ 2ஆம் நம்பர்லேருந்து தான் போவோம். 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 8 அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து நமக்கு போயிடுது. ஸோ க்யூப்மே நமக்கு இது ஆகலை. அப்போ 2ல் வந்து எந்த ஒரு வேல்யூமே வரல. அப்போ 3ஐ வச்சு இது பண்ணுவோம். 3 வந்து 1 டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, 3 வந்து 1 டைம் மல்டிப்ளை பண்ண முடிச்சு நமக்கு 3 தான் கிடைக்கும். அது கூட வந்து +1 வந்து ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, அடுத்தது வந்து அதே 3 ஸ்கொயர் 3ஐ வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 9 அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட -1 அப்படிங்கிறத பண்ணால் 8 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஓகே, இது வந்து நமக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, 4 கிடச்சி 8 கிடச்சிட்டு, அதாவது நம்ம 3 வேல்யூலே தான் போகிறோம். ஓகேவா, அடுத்து 3 வந்து க்யூப் பண்ணால் என்னது 27 அப்படிங்கிறது. அடுத்து நம்ம என்ன செய்யணும், +1 பண்ணியிருக்கோம், அடுத்து -1 பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், ஆர்டினரி வந்திருக்கும். +2 +1 வந்து பண்ணோம். அப்போ 28 வந்துருக்கா. ஓகே, 28 வந்திருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 3ஐ வந்து 4 என்னது 4 டைம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா, 27 3 81 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ -1. அப்போது நமக்கு ஆன்சர் வந்து 80. ஓகே, நமக்கு 80 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து 244 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 3ஐ வந்து 5 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 243 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே -1 வந்திருக்கனால அடுத்து நம்ம +1 வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ 244. ஓகே, அப்போ 244 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு.
ஓகே, இதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ வந்து படிக்க வச்சுனேன். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து டக்குன்னு போட்டுக்கலாம். அப்போ 3 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண முடிச்சு நமக்கு என்ன வரும்? 3 3 9, 4 3 12 ப்ளஸ் 1 அப்புறம் 2 729 அப்படின்னு கிடைக்கும். இது கூட நம்ம -1 வந்து பண்ணுவோம். அப்போ ஆன்சர் நமக்கு 728. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதாக செஞ்சு பார்க்கணும். எதில் வந்து நமக்கு 4 வருது அப்படிங்கிறது எல்லாமே அந்த சீரிஸ் வந்து ஒரே மாதிரி வரணும். ஓகேவா? அந்த சீரிஸ் தொடர் வந்து ஒரே லாஜிக்கில் இருக்கணும். இந்த சீரிஸ் வந்து நம்ம இப்போ 3 வந்து மூணை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து +1 வந்து ஆட் பண்ண முடிச்சா நமக்கு 4 வருது. அடுத்தது 3 வந்து 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம். அடுத்தது வந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம். ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டே வந்தோம். இப்போ ஆன்சர் நமக்கு 728. ஆன்சர் டி. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஒரு சீரிஸ் வந்து லாஜிக்காக அதே மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 4வது சம் பாருங்கள். எனக்கு கொடுத்துருக்காங்க 0, 6, 24, 60, 120, 210, கொஷின் மார்க். இதில் மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்ம 0யும் 6 பெருக்குன்னா 0ல் வந்து இந்த ஒரு வேல்யூவில் 6 4 24. ஓகேவா? அடுத்தது 24யும் 5 4 5 20. இதை எதாவது பெருக்கி பார்க்கும். ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வர்றது சான்சஸே இல்லை. பார்க்க பெருக்கல் மாதிரி தான் தெரியுது. ஸோ பெருக்கி பார்ப்போம். 4 5 20, மீதி 2 இருக்குது. 2 5 10, 120 அப்படிங்கிறத மாதிரி பெறுது. ஓகே, அப்போ நமக்கு இது வந்து பெருக்கலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அப்போ இது வந்து வேறு என்ன மெத்தடில் செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. டிஃப்ரென்ஸ்லேயும் வராது, அடுத்த பெருக்கல்லையும் வராது. அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் வேல்யூனாலுமே 2 ஸ்கொயர் அப்படிங்கிற போச்சு 4 + 2 அப்படிங்கிற போச்சில் 6 அப்படிங்கிறது வருது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம 2 க்யூப் அப்படிங்கிற போடும்போச்சுமே 9 + 2 11 அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்கொயர் வேல்யூமே வரல, அதாவது 2லையுமே நமக்கு வரல. ஓகே, வேறு இது என்ன மெத்தடில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு 0 வரணும், அடுத்தது 6 அப்படிங்கிற நம்பர் வரணும். 0க்குனா நம்ம ரொம்ப சிம்பிள், 1 - 1 அப்படினால எந்த ஒரு நம்பரை போட்டாலும் நமக்கு 0 தான் வரும். ஸோ நம்ம வந்து இதை வந்து அடுத்தது வந்து அந்த 6 அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 2 - 2 அப்படிங்கிறத போடுவோம். இது வந்து 2 க்யூப் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ஓகே, 2 க்யூபோட வேல்யூ வந்து நமக்கு 8. 8 - 2 வந்து 0. அப்போ 1 க்யூப் இங்கே 1, அதாவது எந்த நம்பரால் வந்து க்யூப் பண்ணுதோமோ அதே நம்பரை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே 6 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம என்னது 3 க்யூப் பண்ணுவோம். அப்போ 3ஆல் 3 வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகே, 3 க்யூபோட வேல்யூ வந்து 27 - 3. அப்போ ஆன்சர் நமக்கு இதில் வந்து 24 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, அடுத்து வந்து 4 வந்து க்யூப் பண்ணணும். 4ஆல் வந்து மைனஸ் பண்ணும். 4 வந்து க்யூப்னா 4 4 16, 16 4 64 -4. அப்போ ஆன்சர் வந்து 64ல் 4 போச்சுன்னா 60 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்தது 5 க்யூப் பண்ணுவோம். 5 வந்து பண்ண போச்சுன்னா நமக்கு இதே மாதிரி நமக்கு 120 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடச்சிடும். 5 வந்து க்யூப் பண்ணால் 125 வரும். 5 வந்து மைனஸ் பண்ணால் 120 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து 210 கிடைக்கான்னு பார்ப்போம். 6 வந்து க்யூப் பண்ணிவிட்டு 6 வந்து மைனஸ் பண்ணால் 6 வந்து 216 அப்படிங்கிறது வரும். மைனஸ் பண்ணால் 210 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அடுத்தது நம்ம அதை கொஸ்டின் மார்க்கில் இதுக்கு என்ன பண்ணணும், அப்படியே ஆர்டர் படியே வந்திருக்கும். 7 வந்து க்யூப் பண்ணிட்டு 7 வந்து மைனஸ் பண்ணுங்கள். 7 7 49, 49 7 49 7 வந்து 343 வரும். ஓகேவா? -7 பண்ணுங்கள். அப்போது 340 வந்து 7 போயிட்டா 333 + 3 336 வரும். ஓகேவா? ஆன்சர் வந்து 336. சி தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அப்படி வரல. அப்படி இல்லைனா மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், அப்படி இல்லைனா ஸ்கொயர் வேல்யூ ஏதாவது வருதா அப்படி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மைனஸ் ஏதாவது ப்ளஸ் வேல்யூ மைனஸ் ஆகுதா, க்யூப் வேல்யூ வருதா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? ஒரு சில சம பார்த்தாலே ஸ்கொயர் பண்ணும், மைனஸ் க்யூப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியும். ஓகேவா? நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே அது புரியும். ஓகேவா? ஓகே, இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 1, 4, 27, 16, கொஷின் மார்க், 36 3 4 3. ஓகே, இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போதுல நமக்கு பாருங்கள் க்யூபோட வேல்யூ ஸ்கொயரோட வேல்யூ இருந்த மாதிரி இல்லையா? இது வந்து பாருங்கள் 1 இருக்குது. இது வந்து இதோட மதிப்பு பார்த்தாலே சில சம்மை பார்த்தா தெரிஞ்சிடும்னா இது வந்து 2 ஸ்கொயரோட வேல்யூ, இது வந்து
3 க்யூபோட வேல்யூ, இதை பார்க்கும் பட்சம் 4 ஸ்கொயரோட வேல்யூ, இதை பார்க்கும் பட்சத்தில் 6 ஸ்கொயரோட வேல்யூ, இதை பார்க்கும் பட்சத்தில் 7 க்யூபோட வேல்யூ. இப்போ தான் 3 4 3 வந்து 7 க்யூப்னு படிச்சுட்டு வந்தோம். அப்போ இது என்ன வேல்யூவாக இருக்கும் பாருங்கள், ஸ்கொயர், அடுத்தது க்யூப், அடுத்தது ஸ்கொயர், அடுத்தது வந்து ஸ்கொயர் க்யூப் அப்படின்னு வந்துருக்கு. அப்போ இதில் கண்டிப்பாக க்யூபோட வேல்யூ தான் வரும். அப்போ இங்கே வந்து க்யூபு, ஒரு க்யூபு ஒரு ஸ்கொயர். ஆனால் ஆர்டர் படி 1 2 3 4 தான். அப்போ இது வந்து 5 அப்படிங்கிற ஆர்டர் வரும். இதில் ஸ்கொயர் வருமா க்யூப் வருமானா க்யூப் தான் வரும். பாருங்கள், நமக்கு தெரியாத நம்பர் வந்து 5 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம். ஸ்கொயர் ஃபஸ்ட்டு க்யூபால் வந்து அடுத்தது ஸ்கொயர், அடுத்து க்யூப், அடுத்தது ஸ்கொயர், அடுத்தது க்யூபு, அடுத்தது ஸ்கொயர் க்யூப், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ 5 வந்து க்யூப் பண்ணால் என்னது 125 அப்படிங்கிறோம். 5 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 25 25 125. ஆன்சர் வந்து டி. ஓகேவா, 125. இது வந்து க்யூபு ஸ்கொயர் வேல்யூ மாறி மாறி இருக்குது, ஆல்டர்னேட்டாக இருக்குது. ஓகேவா. ஓகே, இப்போ 6ஆவது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 4, 6, 12, 14, 28, 30, கொஷின் மார்க். ஓகே, இப்போ இந்த சம் வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2 அப்படிங்கிறது, இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து 6, இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து 2, இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 14. ஓகே, டிஃப்ரென்ஸில் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே கண்டுபிடிக்கும். ஆனால் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 2 தான், இந்த 2 மட்டும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே மாதிரி வருது. அப்போ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஓகே. இப்போ இது ஒரு டிஃப்ரென்ஸில் தான் வருது, ஏன்னா பாருங்கள் இது 2 2 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஆனால் இதை வந்து இந்த 2 இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து 2 அப்படிங்கிறது கிடைக்குது. அதை வந்து அதை கூட வந்து நம்ம பெருக்கும் போச்சில் 6 12 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், இந்த 6 2 அடுத்தது இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2 அப்படிங்கிறது, இந்த 2 14 பெருக்கும் பட்சம் 28 அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது, இந்த 6க்கு 4க்குள்ள டிஃப்ரென்ஸ் 2ன்னு கிடைக்கிது. 12க்கு 6க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 12ல் பாதி அப்படிங்கிறது கிடைக்கிது. அதேமாதிரி 28ல் பாதி அப்படிங்கிறது தான் கிடைக்கிது. ஓகேவா. அப்போ அடுத்த நம்பர் வந்து நமக்கு 60 தான் இருக்கணும். ஓகேவா. நமக்கு இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா 30 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வரும். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமனாக 2 2ன்னு வந்துட்டு, அதாவது கண்டிப்பாக இதுக்கு அடுத்துள்ள நம்பருக்கு வந்து நமக்கு 28க்கு இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2 அப்படிங்கிறது வந்துட்டு, இதுக்குள்ளே இந்த நம்பருக்கு இதுக்குள்ளே 12ல் பாதி என்னது 6, அதில் அது உள்ள இது தான் இந்த 6 தான் நமக்கு டிஃப்ரென்ஸாக வந்திருக்கு. இந்த 14 தான் இதுக்குள்ளே பாதியில் டிஃப்ரென்ஸாக வந்திருக்கு. அப்போது இதில் உள்ள பாதி கண்டிப்பாக நமக்கு இந்த நம்பர் தான் நமக்கு டிஃப்ரென்ஸாக வரும். ஓகேவா. ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் தான் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸாக வரும். அப்போது இதை 2 பெருக்கினா என்ன வருது, நமக்கு 60 அப்படிங்கிறது. அப்போ கொஸ்டின் மார்க்கில் இருக்க 60 தான் ஆன்சர். ஓகேவா. பி தான் ஆன்சர். நமக்கு இதில் டிஃப்ரென்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 4, 6, 2, 14 அப்படிங்கிறது இருக்குது. இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து 2 அப்படிங்கிறது வருது. ஓகேவா. இதுக்குள்ளே பாதியில் உள்ள பாதி தான் நமக்கு இதில் பாதி 6 அப்படிங்கிறது, இதை பெருக்கினா 6 12 அப்படிங்கிறது வருது. அதேமாதிரி 28 அப்படிங்கிறது இருக்கா. இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்காம சொல்லலாம், இதில் உள்ள பாதியில் ஆன்சர் தான் நமக்கு 14 டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேவா. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2 அப்படிங்கிறது வருது. ஓகேவா. ஆல்டர்னேட்டாக அந்த 2 அப்படிங்கிறது வந்துடுது. டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பெரிய நம்பரில் உள்ள பாதி நம்பர் தான் நமக்கு டிஃப்ரென்ஸாக வந்து கிடைக்குது. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். இந்த தொடரின் விடுபட்ட உறுப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3, 20, 63, 144, 275, கொஷின் மார்க். ஓகே, அந்த இதில் வந்து பார்த்தாலே தெரியுது டிஃப்ரென்ஸை வச்சு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 3, 27, 63 எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் தான் ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும் போச்சுலுமே ஒரு 6 6 பண்ண 3 18 18 + 2 6ஆல் வந்து இது பண்ண போச்சுமே 2 அப்படிங்கிறது இது. அடுத்தது வந்து என்னது 4 24 பெருக்கல்லுமே நமக்கு வந்து வர மாதிரி இல்லை. இந்த சம் வந்து இந்த ஒரு சம் வந்து நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சோம்னா இந்த மாதிரி வராது. இது வந்து ஒரு முக்கோண சம், அதாவது முக்கோண வடிவத்தில் செய்யக்கூடிய ஒரு சம். ஓகேவா. இதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்த்து வந்து செய்ய போகிறோம். ஓகேவா. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னது 17. 20க்கும் 63க்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னது 13. அடுத்து 63க்கும் 144க்குள்ள டிஃப்ரென்ஸ் 81. இது வந்து நம்ம தனியாக எழுதலாம். ஓகேவா. இது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு சம் வரும். ஓகேவா. 3, 20, 63. இது நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ போட்டாலும் எது போட்டாலும் நமக்கு ஆன்சர், அதாவது இந்த மெத்தடில் வந்து நமக்கு செஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் வரும். ஓகேவா.
275 கொஸ்டின் மார்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது 3க்கும் 20க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 17, 20க்கும் 63க்குள்ள டிஃப்ரென்ஸ் 43, 63க்கும் 140க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 81. அடுத்தது 275க்கும் 144க்கு பாருங்கள், 5 4 போனால் 1, 7 4 போனால் 3, 1, 131. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது, அதனால் கொஸ்டின் மார்க் அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது திரும்ப பாருங்கள், அதாவது முக்கோணம் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இது வந்து வரும். ஓகேவா? 17க்கும் 43 டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 13ல் 7 போனால் 6, 3 1 போனால் 2, 26 அப்படிங்கிறது கிடைக்கும். 81க்கு 11ல் 3 போனால் 8, 7 4 போனால் 3, 38, 1 0, 13ல் 8 போனால் 5, 50. ஓகே, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஸோ கொஸ்டின் மார்க் போடலாம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டரில் வந்து 2 டிஃப்ரென்ஸுமே வந்து சேமாக இருக்கும். இதுக்கு 2, இதுக்கு 1. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 10ல் 8 போனால் 2, 4ல் 3 போனால் 2. ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். அப்போது இதுக்கு ஓகே பாருங்கள், இதில் வந்து இப்போ வந்து காமனாக அப்படிங்கிறது வந்து நமக்கு 12 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு, அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வரும்? 12 தான் வரும். ஓகேவா? ஏதாவது ஒரு நம்பரில் வந்து நமக்கு வந்து காமனாக வந்து நின்று டிஃப்ரென்ஸ், அப்போ வந்து நம்ம 12 அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 12 தான் இருக்கும். அப்போது அந்த 50யும் 12 நமக்கு கூட்டினா என்ன கிடைக்கும்? கொஸ்டின் மார்க்கில் நமக்கு 62 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் மார்க் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 62 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்க போகுது. அப்போ 131ஐயும் 62ஐயும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸாக நமக்கு 62 அப்படி தானே? அப்போ இந்த 131ஐயும் 62ஐயும் வந்து கூட்டுங்க, என்ன கிடைக்கும் நமக்கு? 3 9 193. அப்போ இந்த கொஸ்டின் மார்க்கும் நம்ம கண்டுபிடிச்சோம், 193. அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு 193. அப்போ இந்த 275ஐயும் 193ஐயும் கண்டுபிடிச்சா நமக்கு இந்த கொஸ்டின் மார்க்கை வந்து கூட்டினா நமக்கு இந்த கொஸ்டின் மார்க் கிடச்சிருமா? 275ஐயும் 193ஐயும் கூட்டுங்க, 8 16 + 1 468. இந்த கொஸ்டின் மார்க் வந்து நமக்கு 468. எப்படி கடைசியாக முடிக்கணுமா நமக்கு வந்து ஒரே நம்பராக வந்து முடியும். ஓகேவா? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியலனாலும் கண்டிப்பாக இங்கே 12 வந்து இங்கே 12, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 12 தான் வந்திருக்கு. இப்போ ஆன்சர் வந்து 468 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், பி. ஆன்சர் வந்து பி. ஓகேவா? இப்போ நம்பர் சீரிஸ் வந்து ஒரு லாஜிக்காக வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து விடுபட்ட உறுப்பை வந்து மிஸ்ஸிங் நம்பரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, மீதி இருக்கிறது வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.